இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூர்யா, இதோ வரேன். என்ன துர்கா? இல்ல வேற ஏதாவது வேணுமான்னு கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்க. ஹேய், இத பத்தி எல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? யாராவது பெரியவங்க கிட்ட கேளு, இல்லனா உங்க அம்மா கிட்ட கேளு. ஐயோ ஆமால. இல்ல ஒன்னும் இல்ல, நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். அதனால யார கூப்பிடணும்னு நினைச்சாலும் என்ன கேட்கணும்னு நினைச்சாலும் உங்க பேர் வந்துருது. ஓ அப்படியா மேடம்? அப்போ சந்தோஷமா இருந்தா என்னோட பேர் தான் வருமா? பெரியவங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு கூப்பிட்டு கேளு, சரியா? ஏதாவது மிஸ் ஆகி இருந்தா சொல்லு, பாத்துக்கலாம். சூர்யா, எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கும் அந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப வரைக்கும் அதை என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு ஏன் தோணல? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. அந்த பொண்ணு யாரு? துர்கா, என்னமா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, இதெல்லாம் போதுமா இல்ல இன்னும் ஏதாவது வேணுமா? இதெல்லாம் சரியா இருக்குமா? அது மாப்பிள்ளையோட தாய் மாமா. சபையில பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதோ மரியாதை பண்ணணுமா? இது அவங்க குடும்பத்தோட சம்பிரதாயமா. அதனாலதான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க. ப்ளீஸ், நான் சொல்ற மாதிரி கேளுங்க. இங்க நடந்த எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க. நான் பாத்துக்கிறேன். கல்யாணம் முடியறதுக்குள்ள துர்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும். பணம் கொடுத்துட்டானா? கொடுத்துட்டாரு மேடம். மாதாஜி, நீங்க சொன்ன அமௌண்ட்ல ₹1 கூட குறைக்கல, அப்படியே கொடுத்துட்டு மாதாஜி. நான் இதுல ஒண்ணுமே எடுக்கல மாதாஜி. கேட்டு பாருங்க. சொல்லியா? ஆமா மேடம், அப்படியே கொடுத்துட்டாரு மேடம். என்ன பண்ணணும்னு சொன்னானா? இல்ல மேடம், நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னாரு. நீங்க சொன்னதான் கரெக்டா இருக்கும் மாதாஜி. நான் சொல்லி ஏதாவது தப்பா போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? அதனால நீங்களே உங்க திருவாயால சொல்லுங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோ. அந்த எதிர்த்த வீடு இருக்குல்ல? ஆமா மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பக்கத்துல இருக்கிற கோயில்ல கல்யாண பொண்ணுக்கு நலங்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. சரிங்க மேடம். அந்த பொண்ணு பேர் கூட நிக்கவையோ குறவையோ குந்தவை. குந்தவை நல்ல கட்டையா குட்டையா ஆனா லட்சணமா இருக்கும் இல்லையா சிஸ்டர்? மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஃபங்க்ஷனுக்கு அப்பா அம்மா மாப்பிள்ளைன்னு எல்லாருமே வருவாங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். அடேங்க அப்பா, ஆஹா மாதாஜி, பையன் பயங்கர ஸ்பீடால இருக்கா. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். நான் ஃபோன் பண்ணதும் நீ ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வர. ஓகே மேடம். அங்க நீ வந்து எல்லார் முன்னாடியும் நீயும் அந்த கல்யாண பொண்ணு குந்தவையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி மகாபலிபுரத்துக்கு போய் கடல்ல ஒன்னா குளிச்சுட்டு ஹோட்டல்ல ரூம் போட்டு ஒன்னா நாங்க தங்கி இருந்தோம்னு அப்படியே முகத்தை பரிதாபமா வச்சுக்கிட்டு சொல்லணும். ப்ரோ, நீ சொல்ற பொய்ய கேட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா அத உண்மைன்னு நம்பணும். குறிப்பா மாப்பிள்ளை இத உண்மைன்னு நம்பி தெரிச்சு ஓடணும். புரியுதா? புரியுதுங்க. என் பெர்ஃபார்மன்ஸ நீங்க அங்க வந்து பாருங்க. பாத்தீங்களா சிஸ்டர், நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் போல இருக்கு. தாலி கட்டாமலேயே என்ன கணவனா ஏத்துக்கிட்ட குந்தவை என்ன விட வசதி வாய்ப்பு அதிகமா உள்ள மாப்பிள்ளை கிடைச்சதும் என்ன கழட்டி விட்டுட்டா. எனக்கு துரோகம் பண்ணிட்டு பணத்துக்கும் வசதி வாய்ப்புக்கும் ஆசைப்பட்டு இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டு அவ முடிவு பண்ணிட்டா. உண்மையான காதலுக்கு அவ துரோகம் பண்ணிட்டா, எனக்கு அநியாயம் பண்ணிட்டா அப்படின்னு எனக்கு நியாயம் வேணும்னு கதறி அழுது நடிக்கணும். ப்ரோ, மாதாஜி சொன்ன டயலாக் கூட எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு காதலியால் ஏமாற்றப்பட்ட காதலன் மாதிரி கதறணும். புரியுதா? புரியுது. நீங்க வந்து என் பெர்ஃபார்மன்ஸ பாருங்களேன். ஏய், கரெக்டா பண்ணிடுவல்ல? மேடம், அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன் மேடம். என்ன நம்புங்க மேடம். துர்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க, வாங்க. நல்லா கவனிங்க, போங்க.
பாத்தீங்களா மாதாஜி இந்த அநியாயத்தை எப்படி எல்லாம் கூத்தடிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? இதுல அநியாயம் என்னன்னா நம்ம மாப்பிள அவங்களுக்கு மகனா என்னமா பீத்தறாங்க பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துல அசிங்கப்பட போறோம்னு தெரியாம தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கா. அதான மாதாஜி உங்களை கை நீட்டி பேசிட்டு இந்த உலகத்துல அவ மான மரியாதையோட வாழ்ந்துட முடியுமா? நீங்க வாழதான் விட்டுருவீங்களா? வாங்க, வணக்கம்மா. வாங்க. வணக்கம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். வாங்க, உள்ள வாங்க, ஆ, வாங்க. வாங்க. ஏய், இந்த அங்க ஒரு நாள் பாருடி. கூத்துக்கு இவங்க போற ஆட்டமும் பாட்டமும் தாங்கல வாங்க. சிஸ்டர். இவங்க துர்காவோட மாமியார். வணக்கங்க. இவரு நான் தான் மாப்பிளையோட தாய் மாமன் பாண்டி சங்கர பாண்டி. வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க. ம். அவங்க மாப்பிள்ளையோட அத்தை. வணக்கம். வணக்கம்மா. வணக்கங்க. அவங்க மாப்பிள்ளையோட தம்பி வைஃப். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். அது குட்டி பாப்பா. இவங்கெல்லாம் எங்க சொந்தக்காரங்க. வணக்கம். நீங்க எல்லாரும் சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல ஒண்ணும் வேண்டாம். இப்பதான் சாப்பிட்டோம். துர்கா, நீ போய் குந்தவியை கூட்டிட்டு வாமா. சரிம்மா. ஹாசினி வாங்க. சரி. நீங்க உட்காருங்க. உட்காருமா. சரிங்க. அக்கா ஏய் குந்தவை, ரெடியா தான் இருக்கியா? மாப்பிள்ள வந்தாச்சு தெரியுமா? வெக்கத்தை பாரு. சரி வா போலாம். ஒரு நிமிஷம். பூ வச்சு விட்டுலாம் எடுத்துக்கூட. நல்லா பெரிய முழமா தான் இருக்குல்ல? அழகா இருக்கு. வா வாங்க போலாம். வா. ஹாசினி, பொண்ணு மாப்பிள்ளை ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா பெரியமா. சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்காளுங்க. இவங்களை நாம சீக்கிரம் அசிங்கப்படுத்தணும் சிஸ்டர். அப்படியே அந்த மூஞ்சியெல்லாம் தொங்கி போறத நான் பார்த்து ரசிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பேன். வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். மாப்பிள்ளை வீட்டு குல வழக்கப்படி மாப்பிள்ளையோட தாய் மாமா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் முறை செய்யறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். அதுக்காக தான் எல்லாரும் வந்திருக்கோம். அக்கா. இப்ப மாப்பிள்ளையோட தாய் மாமா வந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் முறை செய்வாரு. இந்தாங்க. கொடுங்க. ஐயோ இன்னும் காணுமே.